ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பிரெட் பால்ஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் நல்ல சூடாக, நல்ல கிறிஸ்பியாக, நல்ல டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பிரெட் பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பெரிய பவுலில் 4 உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சு தொலி எல்லாத்தையுமே உரிச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் தண்ணிலையும் வேக வைக்கலாம், இல்லை நீங்கள் குக்கர்லையும் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிங்கன்னா ஒரு 4 விசில் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு உங்களுக்கு நல்லா மையாக வெந்துடும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு பிசையும் போது நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரும். உருளைக்கிழங்கு நல்ல மாவு மாதிரி வேக வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்ல மாவா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சக்கப்புறமா ஒரு 3 பிரெட் எடுத்துக்கிட்டேன். பிரெட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு மைதா பிரெட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். மைதா பிரெட்டில் அந்த சைடில் இருக்கிற அந்த திக்கு லேயர் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நடு லேயரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். 3 மைதா பிரெட்டையுமே நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங்க்கு நல்ல ஒரு பைண்டிங்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும். 3 பிரெட் போதும். 4 உருளைக்கிழங்குக்கு 3 பிரெட்டையுமே ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்தக்கப்புறமா உருளைக்கிழங்கு கூட நம்ம வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிட்டோம். 2 பெரிய வெங்காயத்தையும் நீங்கள் அந்த பிரெட்டோடையும் அதே உருளைக்கிழங்கையோடையும் சேர்த்துக்கப்புறமா நம்ம காரத்துக்காண்டி பச்சை மிளகா நீட்டமாக இருக்கிற பச்சை மிளகா 1.5 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். குண்டு பச்சை மிளகானா 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்தக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். மசாலா ஒன்றுமே இல்லை. மிளகாய் வத்தல் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை ஓரளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிளகாய் வத்தல் பொடி சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்காண்டி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துருக்கனால காரம் ரொம்ப சேர்ந்துடாம நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம். பிசைஞ்சு விட்டக்கப்புறமா இதை நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கெட்டியமாக மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா இந்த உருளைக்கிழங்கை பிசைஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சக்கப்புறமா நம்ம உப்பு காரம் பார்த்தோம். உப்பு காரம் பார்க்கும் போது எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்தது. எதுவுமே அதிகமாக சேர்க்கணும் இல்லை கம்மியாகவும் சேர்க்கல. அதனால நம்ம கடைசியாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். பிசைஞ்சு முடிச்சக்கப்புறமா இப்போ நம்ம இது ஸ்டஃபிங்கை எல்லாத்தையுமே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் முதல்ல கையிலையும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கையிலையும் எண்ணெய் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது நான் அதுவும் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். எதுக்காண்டி கடலெண்ணெய் எல்லாத்துலேயும் நான் சேர்த்துக்கிறேன்னா நான் பொரிக்க போதும் கடலெண்ணெயில் தான். அதனால் கடலெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப சின்ன சைஸாகவே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ உருண்டை பிடிச்சிருக்க சைஸ் கூட ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான். எதனால் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கம்மியாக உருண்டை பிடிக்கிங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக நம்ம ஸ்டஃபிங்குக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி முடிச்சக்கப்புறமா ஒரு பவுலில் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான தண்ணி, நல்ல தண்ணி. அந்த நல்ல தண்ணியில் இப்போ நான் காட்டுற பிரெட்டை முக்கி எடுக்க போகிறேன். இதுவும் மைதா பிரெட் தான். இதுலேயும் நல்ல 4 சைடும் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்தக்கப்புறமா அந்த பிரெட்டை முக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக மட்டும் முக்குங்க. லைட்டாக முக்கி உடனே இந்த தண்ணி எல்லாத்தையுமே உரிய வச்சிருங்க. எதனால இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியே உள்ள லேயரை இந்த பிரெட்டை மாற்ற போகிறோம். உள்ளே உள்ள லேயரை உருளைக்கிழங்கா மாற்ற போகிறோம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பொரிக்க போகிறோம். அதனால் முதல்ல நம்ம பிரெட்டு மைதா பிரெட்டை லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி பிரெட்டை ஓரளவுக்கு ஈரப்பதமாக ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரெட்டை மடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஹோல்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே உள்ள லேயரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால லைட்டா மட்டும் முக்கி எடுத்துட்டு பிரெட்டை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு திரும்ப லைட்டா உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கணும். அதாவது நீங்க பக்கத்தில் இருக்கிற கடைகளில் தான் நீங்கள் பிரெட் வாங்குவீங்க. அந்த பிரெட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு பிரெட் கிடைக்கும். அதனால் நீங்கள் பிரெட்டோட சைஸை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ உள்ளே வைக்கலாம்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட பிரெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டஃபிங்கை ஓரளவுக்கு ரொம்ப சின்னதாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்க. அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டின மாதிரியே
தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு அதை நல்லா ஹோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா எந்த சைடுமே நம்மளுக்கு ஓட்டை எதுவுமே இல்லாத மாதிரி, கேப் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெதுவாக உருட்டுங்க. உருட்டும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அதை ஹைட்டாக உருட்டிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு உருண்டை மாதிரி நல்லா கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நான் பிரெட் கிராம்ஸ் ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரெட் கிராம்ஸில் நான் உருட்டி வச்ச அந்த உருண்டையை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் முதல்ல அந்த பிரெட்டை உருட்டினக்கு அப்புறமாவே பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஒட்டும். பிரெட் கிராம்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கோட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் கிராம்ஸ் எல்லாமே எண்ணெயில் கீழே பேஸில் தான் நம்மளுக்கு கிடக்கும், வேஸ்ட்டாக கிடக்கும். அதனால் ஒட்டுற அளவுக்கு ஒட்டட்டும். அதனால் இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா ஒட்டாதெல்லாம் அப்பவே நம்மளுக்கு கொட்டிடும். இப்போ நம்ம உருண்டையை ரெடி பண்ணிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா உருண்டையுமே நீங்கள் பிரெட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பொரிக்கிறதுக்கு 2 எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று கடலெண்ணெய், இன்னொன்று நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய். நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடலெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் நல்லா சுட ஆரம்பிச்சக்கப்புறமா எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சக்கப்புறமா ஸ்டவ் ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப போட வேண்டாம். ஸ்டவ்வை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொரிக்கிறதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு நல்ல சூடில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா அது பொரியதுக்கு முன்னாடியே விரிசல் ஏதாவது ஏற்பட்டு அது நம்மளுக்கு உதிர்ந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் கட்லெட் ப்ரொசீஜரில் தான் நீங்கள் பொரிக்கணும். கட்லெட் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பிரெட் கிராம்ஸ் எல்லாமே நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கனால அந்த பிரெட்டு உள்ளே விழுந்த உடனே அந்த ஹீட்டுக்கு டக்குன்னு அந்த லேயர் உள்ள லேயரை வெளியே வர விடாமல் சீக்கிரமாக நம்மளுக்கு வெளியே உள்ள லேயரை மூடிடும். அந்த மாதிரி மூடுறனால உள்ள லேயரால் வெளியே வர முடியாது. இதுதான் ஒரு கட்லெட்டோட ப்ரொசீஜர். அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கும் போதே நம்ம உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம உருளைக்கிழங்கு வேக தான் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் உள்ள ஸ்டஃபிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு லைட் மசாலா ராவாக தான் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். நம்ம வெளியே உள்ளது பொரிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பிரெட் பொரிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்னஸ் தரும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இதை நம்ம உள்ளே போட்டு எண்ணெயில் பொரிக்கிறோம். பொரிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கனால உங்களுக்கு இந்த சூப்பராக அந்த ரெசிபி கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். நன்றி.